कर्मणि प्रयोगम कर्तरि प्रयोगम कर्मणि प्रयोगम वयं प्रवेशमध्ये एव पठितवन्तः किल रिविशन् कृतवान् अस्तु तदनन्तरं किं पठितवन्तः द्वितीया विभक्ति कुत्र उपयोक्तव्यं कर्मणि कर्मणि अल्ल ओके कर्मपदमेव ऑब्जेक्ट போடுவோம் अस्तु पुनः ஆக்ஷன் பண்ணது என்ன ஆக்ஷன் எதை செய்கிறான் எதை யாரை அப்படிங்கிறது அப்புறம் புத்தகத்துல போடாத ஒரு ரூல் வந்து என்னன்னா கத்யர்த்தக தாது கச்சதி நயதி இந்த மாதிரி இந்த மூவ்மெண்ட் உள்ளது அது வந்து ரூல் போடல அதை நோட் பண்ணிக்கோங்க சக வித்யாலயம் கச்சதி வித்யாலயம் அப்படின்னு போட்டு இந்த கச்சதி வந்ததுனாக்க த்விதியா விபக்தி போடணும் புக்ல வந்து ரூல் போடல ததனந்தரம் ஹலோ நமஸ்காரம் சக சார்தம் வந்து இன்னைக்குதான் படிக்க போறோம் நம்ம அது திருத்தியா விபக்தி தித்தியா விபக்தி வேற எங்க பரிதக அபித்தக அப்புறம் கிரியாபதத்துக்கு முன்னால அதி வந்ததுன்னா போடுவோம் அவ்வளவுதானே மொத்தம் 6 ரூல் படிச்சிருக்கோம் நம்ம ததனந்தரம் காவிய கதாம் படித்து வந்தக காவிய கதா வந்து நம்ம படிக்கிறது என்னது ரகுவம்சம் தஸ்ய கர்த்தா கஹ மகாகவி காளிதாசன் அந்த ரகுவம்சத்துல வந்து பிரதம அத்தியாயம் கிம் திலீபஸ்ய சாபவிருத்தாந்தக तदनन्तरं द्वितीया दिलीपयोः संवादः सिंहः दिलीपयोः संवादः अस्तु सिंहदिलीपस्य दिलीपयोः संवादः रामस्य रामयोः रामाणां सिंह दिलीपयोः ओके उतर अन्मे ना कूपिड्रे बुक नंबर 1 सप्तम पुट संख्या पेज नंबर 7 बुक नंबर 1 पेज नंबर 7 पठति पठ्यते पठिष्यति पठितव्यं पठनीयं I don't hear the voice पठिता पठितं पठितवान् पठितवती நான் சொல்றேன் மட்டும் முதல்ல ஆனந்தராம் நீங்க சொல்லுங்க பठति पठ्यते पठिष्यति पठितव्यं पठनीयं இதுல படனியம் படிதக படிதா படித்தவான் படித்தவதி இதுல வந்து எது கர்த்தரி எது கர்மணி ஆனந்தராம்ஜி சரி பாஸ் பிருந்தாஜி अनम्यूट कृत्वा वदतु बृंदाजी கேக்கலையா நான் பேசுறது கேக்கலையா अस्तु महोदय अस्तु महोदय பிருந்தாஜி நீங்க சொல்லுங்க இதுல வந்து முதல் 6ல வந்து எது கர்த்தரி எது கர்மணி இது முதல்ல தெரிஞ்சுக்கணும் நானே சொல்லிடுறேன் 1 3 6 1 3 6 கர்த்தரி 2 4 5 கர்மணி ஓகே இதோட இது முடிஞ்சது இப்போ பட்டன் படந்தி அது என்னது பிருந்தாஜி பட்டன் படந்தி पठति कर्मणि कर्म शत्रु शत्रु प्रत्ययम
சத்ரு பிரதி Present continuous. Shatra pratyaya. இப்ப அதை விட்டுடலாம். இன்னைக்கு வந்து 8 and 9 பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்க போறோம். படித்வா பிரபட்டிய. முதல்ல வந்து படித்வா படித்வா இத்தியுக்தே கிம்? படித்துக் கொண்டே. படித்து விட்டு. சரி, படித்து ஓகே. விட்டு. இல்ல யாராவது ஒருத்தர் மட்டும், எல்லாரும் அன்மியூட் பண்ணிக்க வேண்டாம். இப்ப லக்ஷ்மி பி அம்மா மட்டும் அன்மியூட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க. லக்ஷ்மி பி. ரைட். இப்போ படித்வா ராமக படித்வா ஃபுல் ஸ்டாப். இது இந்த சென்டென்ஸ்ல அர்த்தம் இருக்கா? ராமன் படித்து விட்டு. படித்துக்கொண்டே. படித்து விட்டு. படித்து விட்டு. இல்ல, நான் லக்ஷ்மி பி அவ கிட்ட மட்டும் தான் கேட்டிருக்கேன். அடுத்தாப்புல பிருந்தாஜி நீங்க மியூட் பண்ணிக்கோங்க. ராமன் ராமன் படித்து விட்டு ஃபுல் ஸ்டாப். இதுல ஏதாவது மீனிங் இருக்கா? இல்ல. இல்ல. ஏ படித்து அது வரவே விட்டு இல்ல. படித்து விட்டுனா அதுக்கப்புறம் it is அதாவது இன்கம்ப்ளீட்டா இருக்கு. அதாவது படித்து விட்டு அது ஒரு ஆக்ஷன், படித்ததுக்கு அப்புறம் வேற ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்றோம். சோ 2 ஆக்ஷன் இருக்கும். படித்வா அப்படின்னா அதுல 2 ஆக்ஷன். ராமன் படித்து விட்டு சாப்பிட்டான், ராமன் படித்து விட்டு குளிக்க போனான் அப்படின்னு 2 ஆக்ஷன் இருக்கும் படித்து விட்டு. இப்போ படித்தும் படித்தும் இத்துக்தே கிம்? பிருந்தாஜி லக்ஷ்மிஜி நீங்க மியூட் பண்ணிக்கோங்க. லக்ஷ்மிஜி மியூட் பண்ணிக்கோங்க. பிருந்தாஜி படிக்க. படிப்பதற்கு. ராமன் படிப்பதற்கு ஃபுல் ஸ்டாப். இதுல மீனிங் இருக்கா? இல்ல மேம். இல்ல மேம் இல்ல. படித்தும் படிப்பதற்கு. படிப்பதற்குன்னா ராமன் படிப்பதற்குன்னா அர்த்தம் இல்ல. அதாவது 2 ஆக்ஷன். சோ அதே மாதிரி செவன்த் இது பட்டன் படந்தி. ராமன் படித்துக் கொண்டே. அதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா? கிடையாது. அதுல வந்து 2 ஆக்ஷன் இருக்கு, ஏதோ 2 கிரியாபதம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ 8வதுல வந்து படித்வா அப்படின்னு இருக்கு. இப்போ ஒரு அந்த துவா படித்வா வந்து என்ன பிரத்யம்? துவாந்த பிரத்யம். ஆனா அந்த ஒரு கிரியாபதத்துக்கு முன்னால ஒரு உபசர்க்கம் வந்தாக்க அது வந்து லியபந்தமா மாறிடும், அப்படின்னு மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள், ராமக வித்யாலயம் கத்வா பட்டதி. வித்யாலயம் கத்வா அது வந்து துவாந்தம். ஆனா அந்த கச்சதிக்கு முன்னால ஒரு உபசர்க்கம் ஆன்னு சேர்த்துட்டோம்னாக்க ஆகத்வா போடக்கூடாது, ஆகம்ய. அதே மாதிரி நீத்வா அதுக்கு முன்னால உபசர்க்கத்தை போட்டா என்ன பண்ணணும்? ஆனிய. நயதி நீத்வா ஆனயதி ஆனிய. மிலித்வா மிலதி மிலித்வா. சம்மிலதி அதுக்கு என்ன பண்ணணும்? சம்மில்ய. சோ லபந்தம் எப்ப போடணும்? ஒரு கிரியாபதத்துக்கு முன்னால ஒரு உபசர்க்கம் வந்ததுனாக்க லபந்தத்தை போட வேண்டும். புரிஞ்சுதா? க்ஷாலயதி க்ஷாலயித்வா தோய்த்து விட்டு. பிரக்ஷாலயதி பிரக்ஷால்ய. அகம் ஸ்வஹ ஏகம் எக்ஸெல் ஃபைல் பிரேஷிதவான். பிராப்தவந்தக வா? திருஷ்டவந்தக வா? வரலையா? ஓ ரைட் ரைட். இன்னைக்கு தான் அனுப்ப போறேன். நான் அனுப்பினேன்னு நினைச்சிருக்கேன். என்னோட மெயிலுக்கு அனுப்பியிருக்கேன். அந்த ஃபார்ம் எல்லாம் வரும். அதுல இந்த கிருதந்த ரூபத்துல பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ அதாவது 2 விஷயம். அதாவது ஒண்ணு வந்து படித்வா பிரபட்டிய, இது ஒண்ணும். அடுத்தது படித்வாக்கு அப்புறம் இன்னொரு கிரியாபதம் வரும், படித்தும்க்கு அப்புறம் வந்து இன்னொரு கிரியாபதம் வரும். இப்ப இது எதுக்கு சொல்றேன்னா, இத பேஸ் பண்ணி இது அப்புறம் விபக்தி, இத பேஸ் பண்ணி தான் அன்வய கிரமா வந்து பண்ணணும். அத்ய வயம் திருத்தீய புஸ்தகம் பிரதி கச்சாமஹ. அஸ்து வா? अस्तु अस्तु. द्वितीया विभक्ति वयं ज्ञातवन्तः. इदानीं तृतीया विभक्ति. इदानीं नारायणराव महोदय पठतु. आं महोदय. तृतीया पुस्तक तृतीया पुटसंख्या. पुटसंख्या 2 त्रीणि. ओके. कृषिवलः हलेन कर्षति. உழவன் கலப்பையால் உழுகிறான். ஆரக
மணிபிகி ஆ, பவதி. ஆ, மாலை மணிகளால் அமைகிறது. ஆ, பக்தக ஆ, அஞ்சலினா ஆ, வந்ததே. ஆ. அஞ்சலின்னா 2 கையும் கூப்பிக்கிறது அஞ்சலி. அஞ்சலினா வந்ததே. வந்ததே. इदानीं आम् अग्रे अग्रे कः अस्ति? गणेश जी श्रूयते वा? अनम्यूट பண்ணுங்க. நீங்க 3 பேரும் ஜானகி ஜி நீங்க சொல்லுங்க இப்போ. மத்தவங்க 2 பேரும் நாராயண் ஜி நீங்க மியூட் பண்ணிக்கோங்க. பிருந்தா ஜி மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ யாரு? சரி கணேஷ் ஜி சொல்லுங்க. ஜானகி ஜி சொல்லுங்க. 19வது நவதசம வாக்கியம் पढ़ती वहाँ जानकी जी? ओके। गणेश जी ஆடை வஸ்திரம் தந்துபிஹி பவதி. ஆடை நூல்களால் அமைகிறது. எங்க எத்தனாவது சென்டென்ஸ்? 4th சென்டென்ஸ். அது இல்ல நான் சொன்னது வந்து 19 நவதசம வயம் நவதசம வாக்கியம். வயம் மித்ரைஹி சக சம்பாஷாமஹே. நாங்கள் நண்பர்களுடன் பேசுகிறோம். இது கூட கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். ராமக லக்ஷ்மணேன சக வனம் கச்சதி. இருக்கா? அஸ்து. அகம் அகம் ராமேண சக வித்யாலயம் கதவான். புரியுதா? அகம் மித்ரம் சக காரியாலயம் கச்சதி. இந்த மாதிரி சென்டென்ஸ் தான் எழுது பாரு. மித்ரம் சக வரக்கூடாது. இப்ப சக வந்ததுன்னா அதுக்கு முன்னால வந்து திருதியா விபக்தி வரணும். மித்ரம் அது வந்து என்ன லிங்கம்? மித்ரம் நபும்சகலிங்கம் ஆயிடும். நபும்சகலிங்கம் அகாராந்த நபும்சகலிங்கம் அது துறையா பலம் பலே பலானி மித்ரம் மித்ரே மித்ராணி மித்ரே மித்ராணி மித்ரம் மித்ரே மித்ராணி मित्रेण मित्राभ्यां मित्रैः. अस्तु अस्तु. इदानीं वदतु अहम् अहं मित्रेण सह कार्यालयं गच्छामि. अहं गच्छामि कार्यालयं गच्छामि. धन्यवादः. अस्तु गणेश जी 20 सेकंड पढ़ेंगे. 21 एकविंशतिः श्रूयते वा? न तु कमला जी पढ़तु. சரி யாருமே படிக்கல நானே படிச்சுறேன். குருஹு மயா சாகம் ஆகச்சத். அகச்சத் வந்திருக்கு. ஆகச்சத்னு திருத்திக்கோங்க. அகச்சத் இல்லை ஆகச்சத். அகச்சத் கச்சதி அகச்சத் போனார் அப்படின்னு அர்த்தம். வந்தாருங்கிறது வந்து ஆகச்சதி ஆகச்சத். அல்லது தமிழ்ல வந்து ஆசிரியர் என்னுடன் போனார் அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது ஒண்ணு வந்து மாத்திக்கோங்க. மேக் இட் அஸ் ஆகச்சத். அடுத்தது அதிதயக போஜனேன மோதந்தே. இதானேம் யார் படிக்கிறது? கிருஷ்ணமூர்த்தி ஜி. கிருஷ்ணமூர்த்தி ஜி கேக்குறதா? சரி வேற யாரு? லக்ஷ்மி ஜி கேக்குறதா? சொல்லுங்க. கேக்குறது. பேஜ் நம்பர் 4 இதுல வந்து ரூல் படிங்க. நீங்க ரூல் எங்க இருக்கு? பேஜ் நம்பர் 4. ஓகே. எதனால் என்ற வினை சொல்லை பற்றிய கேள்விக்கு விடை 3ஆம் வேற்றுமையில் வரும். கர்ஷதி ஒழுகிறான். கேன எதனால் ஒழுகிறான். ஒரு நாள் எதனால் நக பை வாட். அதாவது இட் இஸ் யூஸ்ட் as instrument. whichever is used as instrument அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு வந்து திருத்தியா விபக்தியை போடணும். கரேன தாடையதி கையினால் அடித்தான். கையை வந்து ஒரு உபகரணமாக உபயோகப்படுத்தினான். உபகரணம் அல்லது இன்ஸ்ட்ருமெண்ட் டூல் மாதிரி யூஸ் பண்ணா அந்த டூலுக்கு வந்து திருத்தியா விபக்தி போடலாம். கதையா தாடித்தவான். கதையினால் அடித்தான். கதா திருதியா விபக்தி கதையா. அஸ்து. அக்ரே படது. சக சாக்கம் சார்தம் என்ற சொற்கள் உடன் அல்லது கூட என்ற பொருள் தரும்.
யாருடன் அல்லது யார் கூட என்ற கேள்விக்கான விடை மூன்றாம் வேற்றுமையில் வரும். அஸ்து ராமேண சக அக்ரீடத் அவள் விளையாடினாள். கைஹி சக யாருடன், சிசுபிஹி சக குழந்தைகளுடன். சக சாகம் சார்தம் வந்தாக்க அப்ப வந்து திருதியா விபக்தி போடலாம். 2 ரூல். திருதியா விபக்தி இஸ் வெரி ஈஸி. என்ன ஒண்ணு வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா உபயோகப்படுத்தினாக்க அடுத்தாப்புல சக சார்தம். அகரே சரஸ்வதி ஜி படத்து திருதியா 3வது சென்டென்ஸ் திருத்தீயம் வாக்கியம் பக்தக அஞ்சலி தான் வந்தது. ஸ்ரீதேவா ஷியாம்லாஜி படத்து. சரி, நீங்க யாருமே நான் பேசுறது கேட்கலையோ நினைக்கிறேன். கேட்கலையா? வஸ்திரம் ஜி வஸ்திரம் தந்துபிகி பவதி நூல்களால் அமைகிறது. பவதி. ஓகே, அது வந்து இட் இஸ் யூஸ்ட் as a tool. அந்த தந்துபி இல்லாமல் வஸ்திரத்தை பண்ண முடியாது. அதனால இட் இஸ் a tool. ஓகே, துவம் துவம் கரேண ஸ்பிருஷசி. நீ கையினால் தொடுகிறாய். கரம் வந்து ஒரு மீடியம் மாதிரி இருக்கு. அதனால அதுக்கு வந்து திருதியா விபக்தி. அகம் படாமி பீமக கதையா தாடயதி. கதா கதையா வந்து என்ன விபக்தி? சீதாலட்சுமி ஜி, கதையா என்ன விபக்தி? என்ன சப்தம்? சீக்கிரம். எதோட திருதியா? பிரதம விபக்தி எது? சீதா சப்தம். சீதா சீதே சீதாஹ சீதாம் சீதே சீதாஹ சீதயா. கதா கதே கதாஹ கதயா 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 கதாभ्याम கதாபிஹ. அகம் ध्वनि मुद्रणं प्रेषितवान्. सर्वे श्रुतवन्तः वा? ஒரு ஆடியோ அனுப்பினேன். எல்லாரும் கேட்டீங்களா? முதல்ல ஒரு 10 சப்தம் வந்து தரவா இருக்கணும். ஆனாதான் உங்களுக்கு வந்து விபக்தி வந்து தரவாகும். அதனால டெய்லி ஒரு 2-3 தடவை பாராயணம் பண்ணுவோம். அஸ்து சீதா சப்தம் சீதயா, கதா சப்தம் கதயா. அக்ரே படது. जननी अंगुल्या तर्जयति. जननी अंगुल्या तर्जयति. अंगुल्या எதோட திருதியா விபக்தி இது? अंगुल्या வந்து திருதியா அகைன் சீதா மாதிரி. சீதா இல்ல, अंगुली. சீதா இல்ல, நதி நதி சப்தம். நதி சப்தம். நதி நத்யா अंगुली अंगुल्या. रात्रिः चंद्रिकाया शोभते. वदतु महोदय. चंद्रिका चंद्रिका चंद्रिकया सीता चंद्रिकया. अस्तु वा? अग्रे पठन्तु, सर्वे पठन्तु, अवगच्छन्तु. सुलभमेव. अस्तु वा? इदानीं काव्यकथां प्रति गच्छामः. काव्यकथा अहमेव पठामि. अस्तु वा? மூணாவது முதல்ல உள்ளது என்னது? திலீபஸ்ய சாப விருத்தாந்தக. அடுத்து சிம்மதிலோ திலீபயோஹோ சம்வாதக. சம்வாதக. இப்போ வந்து நந்தின்யாஹ வரப்பிரசாதக. சிம்மஹ புனக அவதத். நிருப தவ பூததயா யோக்யா கிந்து த்வம் ஷரீரம் தியக்தும் இச்சசி. ஆனா நீ வந்து சரீரத்தை விட விரும்புகிறாய். தேன ஏகா தேனுஹு ரட்சிதா பவதி. நீ உயிரை விடுறதுனால அந்த ஒரே ஒரு பசுவை மட்டும்தான் காப்பாற்ற முடியும். யதி ஜீவசி, நீ உயிரோட இருந்தால் சர்வாகா பிரஜாகா ரட்சிதாக பவதி. எல்லா பிரஜைகளும் காப்பாற்றப்படுவார். அந்த ஒரு ஆஃப்டர் ஒரு பசுவுக்காக நீ உயிரை கொடுத்த எனக்கு அந்த பசு மட்டும் தான் சேவ் ஆகும். நீ உயிரோட இருந்த எனக்கு எல்லா பிரஜைகளும் சுகமாக இருப்பார்கள். ஆச்சாரியசி ஏகா தேனுகு அஸ்தி. ஆச்சாரியர்கிட்ட ஒரே ஒரு தேனு தான் இருக்கு. சாமிருதா பவதி சேத் ஆச்சாரியக குபிதக பவதி. அது இறந்து போனால் அவருக்கு கோபம் வரும். இது சிந்தா ந கர்த்தவ்யா. அப்படின்னு ஆச்சாரியர்கிட்ட ஒரே பசுதான் இருக்கு.
அது செத்து போச்சுன்னாக்கா அவர் கவலைப்படுவார் அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தை எழுதும்போது எல்லாரும் நினைக்கக்கூடியது என்னன்னாக்க இந்த சென்டென்ஸ் வந்து திலீபன் தான் சொன்னான் அப்படின்னு நம்ம நினைச்சுப்போம். அப்படி இல்லை, இது சிங்கம் சொல்றது, இது சிங்கம் வந்து சொல்றது அப்படின்னு நீ நினைக்காதே. ஆச்சாரியாய கோடிசக தேனுதானம் குரு அப்படின்னு சொல்ற. சோ இந்த வாக்கியம் வந்து எல்லாருமே தப்பு பண்றது என்ன, திலீபன் தான் சொல்றா அப்படின்னு ஒரு கான்டெக்ட் வச்சுட்டு நம்ம நினைச்சுப்போம். அப்படி இல்லை, சிம்மம் சொல்றது. அண்டர்லைன் குருவது ஆச்சாரியஸ்ய ஏகா ஏவ தேனுகு அஸ்தி ஈஆர்சி சா மிருதா பவதி சேத் ஆச்சாரியக குபிதக பவதி. இந்த ஃபார்மேட்டுக்கு எப்படி பதில் எழுதணும்னு நான் இன்னைக்கு வந்து மெசேஜ்ல போட்டுறேன், குரூப்ல போட்டுறேன். ஓகே ஓகே. அஸ்து திலீபக சிம்மஸ்ய வாக்கியம் சுத்வா முடிஞ்சது, சென்டென்ஸ் முடிஞ்சதா? திலீபக சிம்மஸ்ய வாக்கியம் சுத்வா முடிஞ்சதா? இல்ல 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 புரியல. சுத்வா சுத்வா கிம்மஸ்தி வியாக்கரண விஷயம் வதது. இப்ப பேசுறது யாரு? ஓ 4-5 பேர் வந்து நீங்க அன்மியூட் பண்ணிருக்கீங்க. யாராவது ஒருத்தர் மட்டும் பண்ணிக்கோங்க. 806414 எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க, எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க, எல்லாரும் சர்வே மியூட் கருவந்து, மியூட் கருவந்து. கணேஷ் ஜி, கணேஷ் ஜி துவா பிரத்யம், அதனால சுத்வா. இது இப்ப பேசுறது யாரு? கணேஷ் ஜி தான். ஓகே கணேஷ் ஜி, சமயக் இப்பதான் உங்க இது ஐடென்டிஃபை பண்ணேனா. ஓகே கணேஷ் ஜி, துவா பிரத்யம் வதது. துவா பிரத்யம், அதனால சுத்வா. இந்த வார்த்தையை கேட்ட பிறகு இதுக்கு அப்புறம் வேற ஏதோ ஒரு ஆக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். ஓகே. திலீபக சிம்மஸ்ய வாக்கியம் சுத்வா யதி அகம் தேனுரட்சணம் ந கரோமி தர்ஹி மம ஜீவனம் ஏவ வியர்த்தம். இந்த சென்டென்ஸ் வந்து ஒரு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இஆர்சி, இட் இஸ் நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட், ஸ்டில் இது வந்து ஒரு இஆர்சி. ஆனா இங்க வந்து ஒரு ஃபார்மேட் வந்து கிடைக்கிறது. எதி தர்ஹி ஃபார்மேட். எதி தர்ஹி எல்லாம் படிச்சு ஞாபகம் இருக்கா? இஃப் தென் எதி எதி அகம் தேனுரட்சணம் ந கரோமி, if I am not doing the protection of the cow, tarhi then mama jeevanam, my life is waste அப்படின்னு சொல்றான். if then yadi tarhi tvam api paradinah kalu tvam vrikshasya rakshanam karoshi. என்ன அர்த்தம்? நீ வந்து விருட்சத்தை வந்து காப்பாற்றுகிறாய். எதி விருட்சக நஷ்டக பவதி தர்ஹி ஈஸ்வரம் கதம் பஷ்யசி. நீ விருட்சத்தையே விருட்சமே நாசமா எடுத்துனாக்க, அதாவது இந்த சிம்மம் வந்து விருட்சத்தை வந்து காப்பாத்துறது, நீ விருட்சத்தையே கட் பண்ணிட்டேனாக்க பகவானை எப்படி பாக்குற? அதக அகம் மம சரீரம் ததாமி, அதனால நான் வந்து என்னுடைய சரீரத்தை தருகிறேன். ஆச்சாரியஸ்ய தேனும் தியஜ, ஆச்சாரியருடைய பசுவை விட்டுவிடு. ஆச்சாரியஸ்ய தேனும் தியஜ, அண்டர்லைன் இஆர்சி. கஹ உக்தவான்? திலீபக உக்தவான். திலீபக உக்தவான். அஸ்து கணேஷி மியூட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நாராயண் ராவ்ஜி. ஆம்ஜி. சிம்ம நிருபஸ்ய பிரார்த்தனாம் அங்கீகிருதவான். சிம்மம் வந்து இவனோட கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு விட்டது. நிருபக முகம் அதோபாகே அகர்வத். ராஜா வந்து முகத்தை, முகம் என்ன விபக்தி வததுஜி? द्वितीया विभक्ति. எதுக்காக द्वितीया போட்டிருக்கு? எதை யாரை, எதை யாரை, முகம் முகத்தை, முகத்தை முகத்தை கீழே நோக்கி திருப்பினான். பிராணான் தியக்தும் சித்தக அபவத். பிராணான் உயிர்களை. பிராணான் ஆல்சோ द्वितीया द्वितीयावதி என்ன வச்சனம்? பகுவச்சனம். பகுவச்சனம் எப்படி? அவ திலீபன் கிட்ட ஒரே ஒரு பிராணம் தானே இருக்கு, எப்படி பகுவச்சனம் வரும்? பிராணாய ஸ்வாஹா, அபானாய ஸ்வாஹா, உதானாய ஸ்வாஹா, சமானாய ஸ்வாஹா. பஞ்ச பிராணன் இருக்கு, அதனால ஒரே ஒரு பிராணம் இல்ல, ஒரு மனுஷன் கிட்ட 5 பிராணன் இருக்கு, அதனால பிராணான் சித்தக அபவர். தட்சணே புஷ்பவிருஷ்டிகி அபவர்.
பூ மாதிரி ஆமாங்க. விழுந்தது. வத்ச உத்திஷ்ட அண்டர்லைன் ERC இது துவனிஹி ஸ்ருதக திலீபக அபஷ்யர். குழந்தாய் எழுந்திரு அப்படின்னு சொல்றது. இது யாரு சொன்னா? நந்தினி. சிம்ம ரூபத்தில் நந்தினி. இருந்த நந்தினி. நந்தினி. நந்தினி தான் சிம்ம ரூபத்துல இருந்தான். சிம்மக நாஸ்தி கேவலம் நந்தினி. நந்தினி. அந்த இடத்துல வந்து சிம்மம் இல்லை, நந்தினி தான் இருந்தான். அடுத்தது அக்கறை 806414 உங்க பேர் என்னது இல்லையே சார், நீங்க அட்மிட் பண்ணிக்கோங்க. நான் சுரேஷ் சார், சுரேஷ் பேசுறேன். ஓகே ஓகே, நீங்க பேரை கூட மாத்தலாம், இது வெறும் நம்பரா இருக்கு 806414. ஓகே, நான் மாத்தறேன். நந்தினி நிருபம் திருஷ்டுவா மயா பரீட்சா கிருதா. அது வந்து திருஷ்டுவா துவாந்த பிரத்யம் அவகச்சதிவா மயா பரீட்சா கிருதா அப்படின்னா என்ன அர்த்தம்? நந்தினி நான் ஒண்ணு டெஸ்ட் பண்ணினேன். லட்சுமிஜி உங்க டர்ன் வரும் இப்போ. நந்தினி நிருபம் உருஷா மயா பரீட்சா கிருதா. அது டெஸ்ட் பண்ணாங்க. மயாதி ஏன் படுதோம்? இட் வாஸ் டன் பை மீ, இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி. இப்பதான் திருத்தியா விபக்தி படிச்சோம். மயா பரீட்சா கிருதா சர்வம் மம மாயா, எல்லாமே என்னுடைய மாயா. தவ சேவையா அகம் பிரசன்னா. சேவையா என்ன விபக்தி? இது வந்து சேவையா. சேவா சீதா சீதே சீதாஹா சீதயா சீதாபியாம் சீதாபிஹி சேவையா திருதியா விபக்தி. तृतीया विभक्ति. प्रसन्ना. अस्तु अग्रे म्यूट करोतु जी 806414. அப்புறம் அடுத்தது கமலாஜி, நீங்க ஆன்ல தான் இருக்கீங்க. நீங்க நந்தினி நிருபம் திருஷ்டுவா மயா பரீட்சா கிருதா திலீபக மம சந்தானக பவது. உனக்கு என்ன வரம் வேணும்னு கேக்குறா. எனக்கு சந்தானம் வரம் வேணும். இது பிரார்த்தனாம் கிருதவான். பிரார்த்தனாம் விபக்திஹி கஹ கா விபக்திஹி? பிரார்த்தனாம் பிரார்த்தனாம் द्वितीया विभक्ति. सीता सीते सीताः सीतां प्रार्थना प्रार्थना द्वितीया विभक्ति. द्वितीया विभक्ति एकवचनम्. अस्तु, एन्न लिंगम? स्त्रीलिंगम. अस्तु, नंदिनी वरं दत्तवती मम क्षीरं पिब. अंडरलाइन ERC, वेरी वेरी इंपॉर्टेंट. मम क्षीरं पिब அவ்வளவுதான் கொடுப்பா. இது உக்தவதி யார் சொன்னா? நந்தினி. நந்தினி யாரை பார்த்து? திலீபன். நிருபக க்ஷீரம் பீத்தவான். திலீபனும் க்ஷீரத்தை குடித்தான். பரஸ்மின் தினே நிருபக சுதர்ஷினாச்ச ராஜதானிம் ஆகதௌ. ஆகதௌ த்விவச்சனம், ரெண்டு பேரும் ராஜதானிக்கு வந்து விட்டார்கள். காலக அதீதக, காலங்கள் கடந்தன. சுதர்ஷினா கர்ப்பவதி அபவத், கர்ப்பவதியானாள். சுப முகூர்த்தே புத்திரம் பிரசூதவதி, ஒரு நல்ல புனித நன்னாளில் அவள் பிள்ளையை பெற்றெடுத்தாள். நிருபக புத்திரஸ்ய ரகுஹு இதி நாமதேயம் கிருதவான். அஸ்வா, இப்போ 1 by 1 வந்து இப்படி ஒவ்வொரு கதையிலயா ஹையரார்கி வந்து கூடும். முதல்ல வந்து என்ன? நிருபக. நிருபகரோட பிள்ளை யாரு? ரகுஹு. ரைட்டா? ஏதாதஸ்ரமேவ அக்ரே கச்சது. சதுர்த்த புஸ்தகம். चतुर्थ पुस्तके गणेश जी, जानकी जी, कमला जी தான் பச்சனைலா? चतुर्थी विभक्ति पठतु. 3 सेंटेंस पढ़िंगो. वैद्यः रुणाय औषधं यच्छति. रुग्णाय औषधं यच्छति. रुग्णाय நோயாளிக்கு மருந்து கொடுத்தார். अस्तु. लेखः पत्रिकायै लेखं लिखतु. पत्रिकायै. अस्तु. स्त्रियः उद्योगाय स्पर्धन्ताम्. போட்டியிடட்டும். ஸ்திரீயக பெண்கள் உத்தியோகத்திற்காக போட்டி போடட்டும். इदानीं कृष्णमूर्ति जी अनम्यूट करोतु. कृष्णमूर्ति जी श्रूयते वा? अग्रे सारुमती जी. सारुमती जी ओके. அடுத்தது யாரு?
சீதா லட்சுமி ஜி கேக்குறதா? ஒத்துமை சொல்லு, நானே படிச்சுடுறேன். லக்ஷ்மிகி பண்டிதாய அசூயதி, பண்டிதனை பார்த்து பொறாமைப்படுகிறாள். நிருபதயக நிருபதயக நானே படிச்சுடுறேன், யாரும் ரெஸ்பாண்ட் பண்றது இல்லை, நானே படிச்சுடுறேன். நிருபதயக சத்ருபியக குப்யந்து. நிருபதயக இது வந்து நிருபதி சப்தம், நிருபதி சப்தத்தோடு பகுவச்சனம். நிருபதயக நிருப்பன் நகையாரு ராஜா, நிருப்பகன்னு சொல்லலாம். நிருபதினு ஒரு சப்தம் இருக்கு, நிருபதி நக ராஜா. நிருபதைய அரசர்கள் சத்ருக்களை பார்த்து கோபப்பட்டார்கள், சத்ருக்களை நோக்கி. இப்போ 13 படிக்கிறேன். கோவிந்தக நகரியை கச்சதி, கோவிந்தன் நகரத்திற்கு போனான். அகம் கிராமாய கச்சாமி 14, நான் கிராமத்திற்கு போனேன். இப்ப வந்து ரூல் படிக்கலாம். இப்ப ரூல் வந்து கொடுப்பது, அதாவது யாருக்கு தனம் கொடுக்கிறோமோ அதுக்கு வந்து சதுர்த்தி விக்கி, சம்பிரதானே சதுர்த்தி அப்படின்னு, அதாவது தானம் கொடுக்கிறது, அதாவது கொடுத்தல், கிவிங். இந்த டோனார் இருக்கு இல்லையா, யாரு டோனியோ அந்த டோனிக்கு வந்து சதுர்த்தி விபக்தி போடணும். நம்பர் 1. நம்பர் 2, காரியம் செய்வதின் காரணத்தை குறிக்கும் போது பத்திரிகாயை, செகண்ட் சென்டென்ஸ், பத்திரிகாயை பத்திரிகைக்காக அவன் கட்டுரை எழுதுகிறான். அடுத்தது, செய்யப்படும் பொருளை குறிக்கும் செயல் சொல்லானது மற்றொரு பொருளாக மாறும்போது என்ன அசூயையாக மாறுகிறது அப்படின்னு போடுக்கோமே. எங்க தனம் அகங்காராய பவதி. தனம் வந்து அகங்காரமாக. எத்தனாவது சென்டென்ஸ் இது? ஓகே, இங்கே போட்டிருக்கு இல்லையா? தனம் அகங்காராய பவதி. ஒண்ணு வந்து ஒரு ஃபீலிங் வந்து இன்னொரு ஃபீலிங்கா மாறும் போது. அடுத்தது, எந்த ஒரு பொருளை குறித்தோ அல்லது ஒருவனை குறித்தோ கோபம் வெறுப்பு வரும்போது, இப்ப வந்து கோபம், கோபம் அல்லது வெறுப்பு. இப்ப 7th சென்டென்ஸ், நிருபதயக சத்ருபியக குப்யந்து. அஸ்துவா? மூர்கக பண்டிதாய அசூயதி, அசூய பண்டிதனை பார்த்து பொறாமைப்பட்டார். ரைட்டா? அடுத்தது, துஷ்டக மித்ராய துருஹிதி. எங்க இருக்கு துஷ்டக? ஓகே, நம்ம ரூலே படிச்சிடலாம், அதுக்கப்புறம் வரலாம். அடுத்தது, விருப்பத்தை வெளிப்படுத்தும் போது உபயோகப்படுத்தும் பொழுது யாரை குறித்து விருப்பம் இருக்கிறதோ அது பாலிகாவைய. இதுல என்ன இருக்கு? பண்டங்கள் பெண்களுக்கு பிடிக்கிறது. மஹ்யம் ஹல்வா ரோச்சே அல்லது ராமாய ராமாய கதலி பழம் ரோச்சதே. புரியுதா? அவனுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கு. பாலிகாவ்யக மதுராணி ரோச்சந்தே, பாலிகாவ்யக மதுராணி ரோச்சந்தே. கணேசாய மோதகம் ரோச்சதே. நமஸ்காரம். மோதகம் தும்ய ரோச்சதே வா. அஸ்து, सर्वे म्यूट करुवन्तु. இப்ப இதுவரை சொல்லாத யாரு? சாருமதி ஜி, ஸ்ரீதேவா, சுரேஷ் மहोदय वदतु. म्यूट अनम्यूट करुवन्तु. சுரேஷ் மहोदय. ஓகே, சரி. நமஸ்காரம் வந்தாக்க அதுக்கு சதுர்த்தி. சதுர்த்திக்கு ஏகப்பட்ட 7 ரூல் இருக்கு. நமக. அப்புறம் கணேசாய நமக, கணேசாய நமக. ஸ்வஸ்தி விருப்பாய சிசுபியக ஸ்வஸ்தி, சிசுபியக ஸ்வஸ்தி, பிரஜாபியக ஸ்வஸ்தி. நீங்க என்ன பண்ற, ஒவ்வொரு சென்டென்ஸை போட்டு அது என்ன ரூல்னு நீங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க, நேதிக்கு பண்ண மாதிரி. அதனால நான் குவிக்லி படிச்சுட்டே போயிடுறேன். அங்க வீட்டுல வச்சு அது வந்து எந்த ரூலுக்கு எந்த சென்டென்ஸ் அப்படின்னு மேப்பிங் பண்ணுங்க. அடுத்தது 15வது சென்டென்ஸ், தனிகக நிர்தனாய தனம் எச்சதி. இது என்ன ரூல்? கொடுக்கிறது. எச்சதி ஃபர்ஸ்ட் ரூல். எச்சதி. அடுத்தது, கவயக கீர்த்தியை காவியம் லிக்கந்து. என்ன பர்பஸ்? செகண்ட் ரூல். புகழுக்காக காவியத்தை எழுதுகிறார். ஐஸ்வர்யம் அகங்காராய பவதி.
இது வந்து Three, பரிவர்த்தனம் rule பவதி. number 3. अस्तु सर्वे म्यूट कुर्वन्तु शक्तिः परोपकाराय भवति कन्वर्षन् इदिलेंदु அது வந்து शक्ति வந்து परोपकार जी 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 सीता लक्ष्मी जी सर्वे म्यूट कुर्वन्तु அப்புறம் எல்லாரும் சேர்ந்து பேசினாக்க கஷ்டமா இருக்கு மியூட் பண்ணிக்கோங்க யாரும் பேசுறீங்கன்னே தெரியல எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க சுரேஷ் ஜி सीता लक्ष्मी जी நான் மியூட் பண்ணிட்டேன் மியூட் மியூட் பிருந்தா ஜி பண்ணிக்கோங்க பிருந்தா ஜி மியூட் மியூட் எல்லாரும் பண்ணிக்கோங்க அட்டிட்டே பேசுறதுனால ப்ராப்ளம் வருது அஸ்து துவம் சதுராய அசூயசி இது வந்து வெறுப்பு பொறாமை வந்தாக்க சதுர்த்தி விபக்தி பூதனா ஹரையே குப்பியதி ஹரையே ஹரையே என்ன சப்தம் நானே சொல்லிடுறேன் உங்ககிட்ட கேட்க வேணாம் ஹரி சப்தம் ஹரிஹி ஹரி ஹரயக ஹரையே ஹரிபியாம் ஹரிபியக ஹரையே சதுர்த்தி விபக்தி எதுக்கு குப்பியதி கோபம் வெறுப்பு விக்ரயக கிராஹகாய துருஹ்யதி அதாவது வியாபாரி வந்து இந்த கஸ்டமரை பார்த்து கோபம் கொண்டான் புஷ்பாணி இது வந்து கோபம் ஓகே கோபம் விருப்பு ரெண்டுக்கும் புஷ்பாணி தருணீபியக ரோச்சந்தே என்னது புஷ்பாகி விருப்பம் தருணீபியக ரோச்சந்தே விருப்பம் இது இது எதுக்காக கொடுக்கு தருணீபியக பெண்களுக்கு புஷ்பங்கள் பிடிக்கும் பெண்களுக்கு சதுர்த்தி விபக்தி பகுவச்சனம் குரவே நமக நமக ஸ்வஸ்தி வச்சனம் இதெல்லாம் வந்துனாக்க சதுர்த்தி விபக்தி குரவே குரு குரு சப்தம் குரவே பிரஜாபியக ஸ்வஸ்திஹி சிசுபியக ஸ்வஸ்திஹி சேம் அஸ்து चतुर्थ पुस्तके सर्वे अवगच्छन्ति वा महोदय कथं प्रयोक्तव्यं चतुर्थी विभक्तिं कदा प्रयोक्तव्यं कथं प्रयोक्तव्यं सर्वे अवगच्छन्ति वा सन्देहः अस्ति वा सन्देहः अस्ति किञ्चित् किञ्चित् स्मरणम् अवश्यं पुनः स्मरणं करणीयं पुनः पुनः स्मरणं करोति चेत् विस्मरणं न भवति अस्तु वा अस्तु धन्यवादः इदानीं पुटसंख्या सप्तम पुटसंख्या काव्यकथा अहं पठामि रघु देवेन्द्रयोः युद्धं बालकः रघुः दिने दिने वर्धितः அந்த ரகு வந்து நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே போனான் சக யோக்கியம் சிக்ஷணம் அபி பிராப்தவான் அஸ்து விவாஹः அபி சம்பன்னः திலீபः ராஜ்யபாரம் லகும் கர்த்தும் அபேட்சிதவான் திலீபன் வந்து தன்னுடைய பாரத்தை வந்து இறக்கி வைக்கிறதுக்காக தீர்மானித்தான் அதக சக ரகுகுமாரஸ்ய பட்டாபிஷேகம் கிருதவான் ததக இதெல்லாம் ஈஸி தான் உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன் ததக சதம் அஸ்வமேத யாகான் கர்த்தும் சங்கல்பிதவான் அண்டர்லைன் சதம் அஸ்வமேத யாகம் திலீபக கதி அஸ்வமேத யாகம் கர்த்தும் சிந்திதவான் சங்கல்பிதவான் சதம் சதம் சங்கல் शतेन अश्वमेधैः देवेंद्र पदवी लभ्यते இது ரொம்ப முக்கியம் 100 யாகம் பண்றதுனால என்ன லாபம் தேவேந்திர பதவி கிடைக்கும் திலீபக கிமர்த்தம் சதம் அஸ்வமேத யாகம் கர்த்தும் சிந்தித்தவான் அப்படின்னு கேள்வி கேட்டா சிம்பிளா சொல்லலாம் அந்த क्वेश्चनே ரிப்பீட் பண்ணிட்டு இந்திர பதவி பிராப்தும் இந்திர பதவியும் प्राप्तुं शतम् अश्वमेधयागान् कर्तुं निश्चितवान् संकल्पितवान् दिलीपेन अश्वमेधयागाय यागाश्वाः प्रेषिताः याग अश्वाः अश्व नक कुदिरै रामः रामो रामाः अश्वः अश्व अश्वाः कुदिरैகள் யாக குதிரைகள் அனுப்பப்பட்டன பிரேஷிதாக இதானும் வதது
நாராயண ராவ் ஸ்ரீனிவாசஜி பிரேஷிதாக என்ன ரூபம் இது? அக்ரே அனந்தராம்ஜி பிரேஷிதாக என்ன ரூபம்? பிருந்தாஜி என்ன ரூபம்? சரி நானே சொல்லிடுறேன். கர்மணி பூதகால பேஜ் நம்பர் 7 வந்து அந்த ஃபார்மேட் தரோவா இருக்கணும். படதி, பட்யதே, படிஷ்யதி, படித்தவ்யம், படனீயம், அப்புறம் படித்தக, படிதா, படித்தம், அப்புறம் வந்து இந்த படித்தவான், படித்தவதி, பட்டன், பட்டந்தி, படித்வா, பிரபட்ய, படித்தும். இந்த 9 வந்து கண்ணுக்கு முன்னாலும் ஸ்கிரீனுக்கு முன்னாலும் வந்துடுறோம். அசுவா கோபி படத்து கணேஷ் படத்து ஜி அக்ரே प्रेषितः अश्वानां रक्षणाय रघुः गतः. மீனிங் சொல்லிடுங்க. குதிரைகளை காப்பாற்றுவதற்காக ரகு சென்றான். கிங் ரகு சென்றான். ஏகோதசதம் யாகாः நிர்விக்னாः ஜாதாः. 99 யாகங்கள் ஒரு தடையும் இல்லாம நடந்தது. அந்திமஸ்ய யாகஸ்ய அஸ்வஹ பிரேஷிதः. கடைசி யாகத்துக்காக குதிரைய அனுப்பப்பட்டது. குதிரை அனுப்பப்பட்டது சொல்லிருக்கேன். குதிரையை அனுப்பப்பட்டது தமிழ்லயும் சொல்ல முடியாது, சமஸ்கிருதம் சொல்றேன். குதிரையைன்னு துவிதீயா விபக்தி போடக்கூடாது. குதிரை அனுப்பப்பட்டது. நேருக்கு என்ன பண்ணணும்? கர்மணி பிரயோகம் வந்து கர்மபதம் பிரதமா விபக்தியில இருக்கணும். அஸ்து கர்மணி தானே அஸ்வஹ பிரேஷிதः. கர்மணி குதிரை அனுப்பப்பட்டது. அஸ்து குதிரை அனுப்பப்பட்டது. அனுத்தராக ரட்சகாக ஆசன். அனுத்தராக இங்க என்ன மீனிங்? இங்க அர்த்தம் வில் ஏந்தியவர்கள், இருந்தார்கள். பரந்து தேவேந்திர தத்ர ஆகத. ஆனால் தேவேந்திரன் அங்கு வந்தான். குப்த சரீரம் திருத்தவான். அவன் ஒரு மாயமான ஒரு உடலை, தெரியாத உடலை எடுத்துக்கொண்டு வந்தான். திருத்தவான் குப்த சரீரம். இதுல 1 மார்க் क्वेश्चन பண்ணோம். அஸ்வமேத யாக சமயே இந்திரக கதம் ஆகதவான் அப்படின்னு வரலாம். கதம்னாக்க எப்படி வந்தான்? குப்த சரீரே, குப்த சரீர திருத்வா ஆகதவான் அப்படி போட்டுக்கலாம். அஸ்வம் அபகிருதவான், அபகரித்தான். ரகுராஜஸ்ய சைன்யம் ஆச்சரியசகிதம் அபவத். ரகுராஜோட சேனை ஆச்சரியமா போயிடுது. அவளுக்கு என்ன, அதாவது இந்த இடத்துல ஆச்சரியம்னு இல்ல, ஷெல் ஷாக்டு. அவளுக்கு வந்து ஷாக் ஆயிடா. அவ வந்து ஷாக் ஆயிடா. திடீர்னு வந்து குதிரையை காணாம போச்சு. ஏன்னா யார கடத்தினான்னாக்க, கடத்தின இந்த இவனும் குப்த சரீரத்துல வந்திருக்கான். யாரு கடத்தினான்னு தெரியல. ஓகே, கிம் கர்த்தவியம் யார் எடுத்தாலும் அவனுக்கு தெரியல. யாரு மியூட் பண்ணிக்கோ கணேஷ். சமயக் நல்ல சொன்ன இல்லைங்க. ததா தத்ர ஏதாவத் பர்யந்தம் சந்தேகः अस्ति वा? किमपि सन्देहम् अस्ति चेत् पृच्छतु. नास्ति नास्ति. अग्रे अहं पठामि. तदा तत्र वसिष्ठस्य நந்தினி தேனுகு ஆகதவதி. அந்த நேரத்துல நந்தினி வந்தாள். சா அனுகிரகம் கிருதவதி. தேன பூர்வதசாயாயாம் இந்திரக திருஷ்டக. அண்டர்லைன் பூர்வதசாயாயாம். அதாவது கிழக்கு திசையில வந்து யாரு தெரிஞ்சா? இந்திரன் தென்பட்டான். யாருக்கு? நந்தினிக்கு. நந்தினிக்கு வந்து இந்திரன் இருக்கிறது தெரிஞ்சு போச்சு. ரகு இந்திரம் உத்திஷ்ய அவதத். ரகு இந்திரனை பார்த்து கேட்டார். தேவேந்திர துவம் தேவேஷு. இது வந்து யாரோட கண்ணுக்கு புலப்பட்டான் இந்திரன் கிழக்கு திசையில்? நந்தினியோட கண்ணுக்கு இல்லை,
ரகுவோட கண்ணுக்கு. ரகுவோடு கண்ணுக்கு எதனால? நந்தினியோடு ஆசீர்வாதத்தினாலே, நந்தினி வந்ததுனால அவளோட ஆசீர்வாதத்தினால தெரிஞ்சுக்கிறாள். ஆசீர்வாதம். அதனால இந்திரன் வந்து தேவேந்திரன் பட்டு கேட்டா, துவம் தேவேஷு பிரதமக, அண்டர்லைன் தேவேஷு பிரதமக. தேவேஷு பிரதமக கஹ? ஒரு கொஸ்டின். தேவேஷு பிரதமக ரகு. கரெக்டா? ஐயோ, ரகு தேவேந்திர இந்திரக. பார்த்தேன். நீங்க ஜாகிரதா இருக்கா பார்த்தேன். அடுத்து அஸ்வசிய அபகரணம் ஹீனம் காரியம். இது வந்து ரொம்ப கேவலமான செயல் அப்படின்னு சொல்றான் இந்திரனை பார்த்து. இதம் துவயா ந கர்த்தவ்யம், இது உன்னால் செய்யப்படக்கூடாது கர்மணி பிரயோகம். தவ அபகீர்த்திம் பவதி அஸ்வம் தியஜ, அஸ்வம் தியஜ, அதை விட்டுரு அப்படின்னு சொல்றான். இந்திரக ரகும் திருஷ்டுவா, திருப்பி துவாந்த பிரத்யம், அவனை பார்த்துவிட்டு ராஜகுமார கீர்த்திகி ஏவ முக்கியா. இந்திரன் வந்து ரகுவை பார்த்து சொல்றான், ராஜகுமார கீர்த்திகி ஏவ முக்கியா, அகம் ஏக சதக்ருது இது பிரசித்தக. இது அண்டர்லைன் பண்ணிட்டு சைடுல வந்து ஈசிஆர்னு போட்டுக்கோங்க, ஒரு இஆர்சின்னு போட்டுக்கோங்க, ஒரு 1 மார்க் 1 எம்னு போட்டுக்கோங்க. 1 எம் என்னது? சதக்ருது கஹ? இந்திரக. இந்திரன் சதக்ருது. இந்திரன் தான். இந்திரக ஏவ சதக்ருது சத அஸ்வமேத யாகம் கிருதவான். யக சதம் அஸ்வமேத யாகம் கரோதி தக ஏவ சதக்ருது. இந்திரக சதக்ருது சத அஸ்வமேத யாகம் கிருதவான். அந்யக சதக்ருது லோகே நாஸ்தி. இவருக்கு போட்டியா வேற யாருமே கிடையாது. அதனால ஏன் இதை சொல்றான்னா, இப்ப வந்து திலீபன் வந்து 100 யாகம் பண்ணான்னாக்கி இவனுக்கு போட்டியா வந்துருவான். அதுக்காக எதி தவ ஜனகர. ஆமா, இங்க எப்படி திடீர்னு ஜனகர் வந்தார்? அப்பா சீதாவோட அப்பா ஜனகர் அப்படின்னு நினைக்கூடாது. ஜனக எதி தவ ஜனக, உன்னுடைய அப்பா வந்து சதம் அஸ்வமேதான் கரிஷ்யதி சதக்ருது பவிஷ்யதி. அதக அகம் அஸ்வம் அபகிருதவான் இது உக்தவான். ஒரு நிமிஷம். கீர்த்திகி ஏவ முக்கியா கூட ஒரு இம்பார்ட்டன்ட் இல்லையோ? கீர்த்திகி ஏவ முக்கியா. கீர்த்திகி ஏவ முக்கியா அண்டர்லைன் करोतु. अस्तु. कुत्र अस्ति? रघुः इदं वचनं श्रुत्वा यदि आग्रह சஸ்திரம் கிருஹ்யதாம். ஆகிரகம் நக்க பிடிவாதம். மலையாளத்துல வந்து இது ரொம்ப அடிக்கடி சொல்லுவா. இது நீ ரொம்ப பிடிவாதம் பிடிச்சாயினாக்க சஸ்திரத்தை பிடித்துக்கள், சஸ்திரத்தை ஏந்து சண்டை போடலாம். இது அவதத். ரகுஹு தேவேந்திரயோஹோ பீகரம் யுத்தம் ஜாதம். ரகுஹு பாணம் கிரஹீதவான் க்ஷிப்தவான். க்ஷிப்தவான் நக்க த்ரோன் அப்படின்னு வச்சுக்கலாம். இங்க வந்து ஏவினான், பாணத்தை ஏவினான். இந்திரசிய புஜே சின்னம் சின்னம் ஜாத்தம். சின்னம் நக இந்த இடத்துல காயம் ஏற்பட்டது. இந்திரக குபிதவான் வஜ்ராயுதேன தாடிதவான். இப்போ பிருந்தாஜி வதது, பிருந்தாவி வதது. வஜ்ராயுதேன தாடிதவான் கிமர்த்தம் லிখিতம் அஸ்தி யத்ர? திருத்தியா விபக்தி. எதுக்கு திருத்தியா போட்டுருக்கு? வஜ்ராயுதம். மூணாவது புத்தகத்துல என்ன படிச்சிருக்கோம்? அது வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் உபயோகப்படுத்துறதுனால இன்ஸ்ட்ருமெண்டால் அடித்தான். இன்ஸ்ட்ருமெண்டால் வஜ்ராயுதத்தால் அடித்தான். அதுக்குதான் சொல்றது. ஓகே. அஸ்து. ரகுஹு பூமௌ. பூமௌ என்ன விபக்தி? द्विवचन. सप्तमी. ஏகவச்சனம். ஹரி சப்தம் ஹரி சப்தம் ஹரோ இருக்கு இல்லையா? அதே மாதிரி பூமி சப்தம். அப்கோர்ஸ் பூமி வந்து ஸ்திரீல கவனிக்கிறேன். பட் இது வந்து பூமௌ. பூமௌ பதிதவான். கஹ பதிதவான்? ரகுஹு பூமௌ பதிதவான் க்ஷணே ஏவ உத்திதவான். உடனே எழுந்திருந்துட்டான். ரகுகுமாரஸ்ய பராக்கிரமேண இந்திரக ஏதாவது பர்யந்தம் சந்தேக சிவா கோபி பிரஷ்டும் சக்னோதி. யாருனாலும் கேட்கலாம்.
இருக்கா? இல்ல. பகவான் ரகுகுமாரஸ்ய பராக்கிரமேண இந்திரஹ சந்துஷ்டவான். இந்திரஹ வரம் யாச்சய அஸ்வம் தூ ந ததாமி. அண்டர்லைன் பிஆர்சி. வரம் கேளு ஆனா குதிரையை விட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். ரகு அஸ்வமினா அப்படி யாகக பூர்ணக பவது யாகபலம் ச பவது. அண்டர்லைன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அஸ்வம் வினா அப்படி யாகக பூர்ணக பவது. வரம் கேளுன்னு சொல்றான். அஸ்வம் இல்லாமலே யாகத்திற்குள்ள பலன் கிடைக்கட்டும், அதுக்கு நீ என்னை ஆசீர்வதிப்பாயாக அப்படின்னு யாரு கேக்குறா? ரகு இந்திரனை பார்த்து கேக்குறா. இது பிரார்த்தித்தவான் இந்திரஹ இது வரம் தத்தவான். சந்துஷ்டக ரகு ராஜதானியம் பிரத்யாகதவான். அவகச்சந்தி வா சர்வே அவகச்சந்தி வா? எஸ். இப்போ நேற்றுக்கு நீங்க என்ன சொன்ன? உங்களுக்கு டஃப்பான போர்ஷன் எது சொன்னீங்க? நீங்க அன்வயக்ரமா. तो इदानीं वयम् अन्वयक्रमं प्रति गच्छामः वा? அன்வயக்கிரமா ஒரு சின்ன சந்தேகம். தமிழ் வேற இங்கிலீஷ் வேற. ஓஹோ அப்படியா? இங்கிலீஷ் வேற தமிழ் வேற. இதுல இங்கிலீஷ் எத்தனை பேர் இருக்கு? நான் இங்கிலீஷ். யாரு? லக்ஷ்மி. நான் இங்கிலீஷ். ஓகே, நான் ஒன்னு பண்றேன். வித் தி பெர்மிஷன் ஃப்ரம் யாரு? மகாதனபுரம் ராஜபாளையம் ஹெட் ஆபீஸ்ல பெர்மிஷன் கேட்டுட்டு உங்களுக்கு தனியா ஒரு நிமிஷம் இது ஸ்டக்கப் ஆயிடு. ஒரு நிமிஷம். ராஜபாளையத்துல கேட்டுட்டு உங்களுக்கு தனியா செஷன் எடுக்கலாமான்னு கேக்குறேன். if they permit then I will teach you. நீங்க எழுதுங்க, குரூப்ல எழுதுங்க, then I will ask them. அஸ்துவா? ஓகே. வேற யாரு? 2 பேர் ஆச்சு. கணேஷ் ஜி அப்புறம் லக்ஷ்மி. ஓகே, அவ்வளவுதானே? 2 பேர். அஸ்து, धन्यवादः. इदानीं प्रथम पुस्तके दशम पुटसंख्यायां 10வது பேஜ். முதல் புத்தகம் 10வது பேஜ். இங்க 10 இல்லையே, 13வது பேஜ். அஸ்து அஸ்து. உரைநடை வரிசை அதை எப்படி பண்ணணும்னு எழுதியிருக்கா, அதை படிச்சுக்கோங்க நீங்க. I don't need to repeat it. Straight away we are going to okay. அத யந்தாரமாதிஷ்ய தூர்யான் விஸ்ராமயேதசித தாம் அவரோகயத் பத்னீம் ரதாத் அவததாரச இருக்கு. இப்போ இது பதம் பிரிக்கணும். பதம் யாராவது பிரிக்கிறீங்களா? நானே பிரிக்கட்டுமா? கமலாஜி நீங்க பதம் பிரிக்கிறீங்களா? ஸ்லோகத்தை பதம் பிரிக்கணும். பிரிக்கிறேன் சார். அத யந்தாரம் ஆதிஷய தூர்யான் ஆதிஷ்ய தூர்யான் விஸ்ராமய இதி சக தாம் அவரோகயத் பத்னீம் ரதாத் அவததார ச. இப்போ எந்தோரம் ஆதிஷ்ய எந்தாரம் போடும்போது மேல அனுஸ்வாரம் போடக்கூடாது, மகாரம் தான் போடணும். எங்க ஸ்லோகத்துல அனுஸ்வாரம் இருந்தா கூட பதம் பிரிக்கும் போது கடைசி மகாரம் மகாரமாவே போடணும். எந்தாரம் ஆதிஷ்ய. இப்போ சொல்லுங்க. அனந்தராம்ஜி ரெஸ்பாண்டே பண்ணறது இல்லை, அதனால பிருந்தாஜி. பிருந்தாஜி சொல்லுங்க. ஆதிஷ்ய அது என்னது? கட்டளை இட்டு விட்டு. விட்டு விட்டு எது? வியாக்கரணம் என்னது? ஆதிஷய அகரே அகரே அகரே. ஷஷ்டி. பிருந்தாஜி பிருந்தாஜில 2 பேர் இருக்கா. பிருந்தாவி சொல்லுங்க நீங்க. ஷஷ்டி ஷஷ்டி விபக்தி விட்டு விட்டு. இல்லை இல்லை. கணேஷ்ஜி கணேஷ்ஜி ஆதிஷ்ய கிரியாபதம்.
அவ்யயம் ஆதிஷ்ய கிரியாபதம். அவ்வியம்னு மொட்டையா சொன்னா விடாது. இதுல வந்து அவ்வியம்னு போட்டுக்கான். இன்னைக்கு காலையில வந்த உடனே முதல்ல நான் அதுதான் சொன்னேன். என்னது? கத்வா ஆகம்ய லபந்தம். ரைட்டா? திஷித்வா இது வந்து ஆதிஷ்ய உபசர்க்கம் வந்ததுனால இது லபந்தம். உத்தரவு இட்டு விட்டு அப்படின்னு அர்த்தம். ரொம்ப முக்கியமானது. ஆதிஷ்யனாக உத்தரவிட்டு விட்டு. உத்தரவிட்டு விட்டு சொன்னாலே அதுக்கப்புறம் வேற ஏதோ ஒரு ஆக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். என்ன உத்தரவிட்டான்? தூர்யான் குதிரைகளை விஸ்ராமைய விஸ்ராமைய லோட்லகாரம் விஸ்ராமைய களைப்பார செய் இதி என்று சக சக இங்க யாரு? திலீபனும் திலீபனோட மனைவி பேர் என்ன? சுதர்ஷனா. அவ ரெண்டு பேரும் ரதத்துல வந்து வசிஷ்டரோட ஆசிரமத்தை பார்த்து வரா. ஆசிரமம் பக்கத்துல வந்த உடனே கீழே வந்து ஏறா. முதல்ல வந்து சுதர்ஷனாவை இறக்கி விடுறா. இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தானே ஏறா இல்லையா? பொதுவா கார் ஓட்டும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? இது வந்து டிரைவ் பண்றவா வந்து முதல்ல இறங்க மாட்டோம். இவாளை வந்து இறக்கி விட்டு அப்புறம் காரை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு அவ இறங்குவா. அதே மாதிரி தேர்ல இருந்து சுதர்ஷனாவை இறக்கி விட்டு தானும் இறங்கினான். பத்னியும் ரதாத் எங்கிருந்து? ரதத்திலிருந்து. அவதார அவதாரனாக்க இறக்கி விட்டான். சரி, இப்போ இது ஒரு ஸ்டெப் என்னன்னாக்க அத அத வந்து என்னது? அவ்யயம். அவ்யயம். யந்தாரம் யந்தா தேரோட்டி யந்தாரம் தேரோட்டியை. இந்த சப்தம் நீங்க என்ன படிக்கல. பிதா பிதரம் பிதா சப்தம்ல நீங்க என்ன படிக்கல நினைக்கிறேன். பிதா சப்தம் மாதா சப்தம் மாத்தரம் அது படிக்கல. அதனால இப்போதைக்கு சிம்பிளி தெரிஞ்சுக்கோங்க. யந்தா தேரோட்டி யந்தாரம் தேரோட்டியை ஆதிஷ்ய ஆதிஷ்ய லபந்தம் அவ்யயம் உத்தரவிட்டு விட்டு தூர்யான் தூர்யான் என்ன விபக்தி? தித்யா விபக்தி. பகுவச்சனம். விஸ்ராமய விஸ்ராமய கிரியாபதம் லோட்லகாரம். வந்து கிரியாபதம். இதி அவ்யயம் சஹ திலீபக தாம் கா விபக்திஹி தித்யா விபக்தி. ஏகவச்சனம் தித்யா விபக்தி. அவரோஹயத் அவரோஹயத் கிரியாபதம். அவரோகணம் அவரோஹயத் இறங்கினான். பத்னீம் ரதாத் தித்யா விபக்தி. தித்யா விபக்தி. வித்யா விபக்தி ஏகவச்சனம். அஸ்து ரதாத் பஞ்சமி சத்திலிருந்து அவதாரச்ச கிரியாபதம். இது எல்லாத்துக்கும் விபக்தி போட்டுட்டீங்களா? நீங்க போட்டுக்கல எனக்கு சொல்லுங்க. நான் நீங்க எழுதிக்கோங்க. மேல வந்து எழுதிக்கோங்க. ரைட்டா? அத அவ்யயம் எல்லாரும் எழுதினாச்சா? இத இந்த பதங்களை எழுதிக்கிறதுனா எழுதிக்கோங்க. அதர்வைஸ் ஐ வில் சென்ட் இட். ஓகே, நீங்க சென்ட் இது பண்ணுங்க. எப்படி பண்ணணும்னு சொல்லு. பதத்துஜி பரீட்சாக்கு இந்த விபக்தி போட்டு எழுதணுமா? இல்ல, விபக்தி போட்டு எழுதினேன்னாக்க உங்களுக்கு சௌரியம். நான் இப்ப சொல்ல போற மெத்தட் வந்து உங்களுக்கு புரியும், ஈஸியா புரியும். இல்லைனாக்க நீங்க வந்து பை ஹார்ட் பண்ணணும். அத்தரம் தூரியான் விஸ்ராமிய இது இல்லது இந்த ஃபார்மேட் அல்லது பை ஹார்ட் பண்ணணும். அதை விட ஐ வில் டெல் யூ டெக்னிக். அதாவது ப்ராவர்ப் வந்து உண்டு. If a person is hungry, give him fish. Again tomorrow he will be hungry. You teach him fishing, he will never be hungry. அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால உங்களுக்கு டெக்னிக்கே சொல்லி கொடுத்தாச்சு நான் உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும். அது வந்து ஈஸியாயிடும். அடுத்தது நான் சொல்லி தரணுங்கிற அவசியமே இருக்காது. அதனால இந்த விபக்தியை போட்டுனாக்க ஐ வில் டெல் யூ தி டெக்னிக். இப்ப வந்து இதுல கிரியாபதம் எது? ஆதிஷ்யங்கிறது வந்து உத்தரவிட்டு விட்டு அது வந்து ஒரு கிரியாபதம் சொல்ல முடியாது. விஸ்ராமய இளைப்பாறு. அவரோகயத்
அவததாரச்ச. ரைட்டா? இப்போ இதோட அர்த்தம் என்ன? இறங்கினான், அப்புறம் இறக்கி விட்டான். ஓகே, இதுதானே கிரியாபதம், முக்கியமான கிரியாபதம். அதாவது முதல்ல எழுதிக்கோங்க, அவரோகையர் ச அவததார, அவரோகையர் அவததார ச அப்படின்னு கொடுக்கோங்க. இறங்கினான், இறக்கி விட்டான். ரைட்டா? இறக்கி விட்டான்னாக்க யாரை இறக்கி விட்டான்? துதியா விபக்தி போடணும். அந்த கிரியாபதத்துக்கு முன்னால டெக்னிக் வந்து கிரியாபதத்துக்கு ஜஸ்ட் முன்னால வந்து துதியா விபக்தி போடுங்க. யாரை இறக்கி விட்டான்? பத்னியை. 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 பத்னி என்ன விபக்தி? பத்னி துதியா விபக்தி. தித்யா விபக்தி. ஏகவச்சனம் விபக்தி. அதே மாதிரி பத்னி என்ன லிங்கம்? துதியா ஸ்ரீலிங்கம். அதே ஸ்ரீலிங்கம். மாதிரி ஸ்ரீலிங்கத்துல வேற ஏதாவது இருந்தா அதையும் கிளப் பண்ணிருக்கோம். விசேஷண பதம், விசேஷ பதம் படிச்சிருக்கோம் இல்லையா? இனிமேதான் படிக்க போறோம், 10வது புத்தகத்துல தான் படிக்க போறோம். அதாவது விசேஷணம், அதாவது ஒரு வெர்பு, நவுனுக்கு வந்து என்ன விபக்தி என்ன லிங்கம் வருதோ அதே லிங்கம் தான் அதோட அட்ஜெக்டிவ்க்கும் வரும். அதனால இது எல்லாத்தையும் சேர்த்து கிளப் பண்ணிக்கோங்க. பத்னி அவரோக அவததாரச்ச அவரோகையர். பத்னியை இறக்கி விட்டான், தானும் இறங்கினான். எந்த பத்னியை? பத்னி துதியா விபக்தி ஸ்ரீலிங்கம். அதனால அதுக்கு முன்னால வந்து தாம் பத்னி, தாம் பத்னி அவததார அவரோகையர் அப்படி கொடுக்கலாமா? அப்புறம் பத்னியை எங்கேருந்து இறக்கி விட்டான்? ரதத்தில் இருந்து இறக்கி விட்டான். சோ இப்ப என்ன பண்ணலாம்? இறங்கினான், அதை முதல்ல போடலாம். இறங்கினான்ங்கிறது அவரோகையர் தாம் பத்னி ரதாத் அவததாரச்ச போட்டாச்சா? அவன் வந்து எப்ப இறங்கினான்? குதிரையில இருந்து. அதாவது எங்க இறங்கினான்? ரதத்துல இருந்து. ரதத்துல இருந்து எப்ப இறங்கினான்? அவன் வந்து தேரோட்டியை பார்த்து சொல்றான், நீ வந்து குதிரைகளை இளைப்பாறு செய்யி, நீ ஏன் இளைப்பாறு அப்படின்னு கூறிவிட்டு அதுக்கப்புறம் வேண்டாம். சோ கதா உக்தவான் கதா அவததாரச்ச கதா அவரோகையர் ஆதிஷ்ய உத்தரவிட்டு விட்டு. யாரை பார்த்து உத்தரவிட்டு விட்டு? குதிரை ஓட்டியை பார்த்து, ரத ஓட்டியை தேரோட்டியை பார்த்து உத்தரவிட்டு விட்டு. எந்தாரம் ஆதிஷ்ய, எந்தாரம் ஆதிஷ்ய அவரோகையர் தாம் பத்னியம் ரதாத் அவததாரச்ச. இப்ப புரிஞ்சுதா? அதாவது தேரோட்டியை பார்த்து உத்தரவிட்டு விட்டு தான் இறங்கினான், தன்னுடைய மனைவியும் இறக்கி விட்டான். சரி, அந்த தேரோட்டிக்கு என்ன உத்தரவிட்டான்? உத்தரவிட்டான் சொல்லியாச்சு. என்ன உத்தரவிட்டான்? குதிரைகளை இளைப்பாறு, விஸ்ராமைய இளைப்பாறு செய். சரி, இளைப்பாறு செய்ய யாரை இளைப்பாறு செய்? சரி, அப்படி உத்தரவிட்டான் சொல்றோம். உத்தரவிட்டான் யாரு உத்தரவிட்டான்? சக. இங்க சகங்கிறது யாரு? திலீபன். திலீபக. இப்ப தமிழ்ல சொல்லி பாருங்க, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. நீங்க கமலாஜி நீங்க சொல்லுங்க தமிழ்ல. திலீபன் குதிரைகளை இழப்பார செய் என்று தேரோட்டிக்கு ஆணையிட்டு விட்டு. நீங்க பார்த்து படிக்கிறீங்களோ? இல்ல இல்லையா? இல்ல இல்லையா? பார்க்காம படிங்க. ஓகே. ஆணையிட்டு தான் இறங்கினான், இணைத்து விட்டு ரதத்திலிருந்து தான் இறங்கிவிட்டு மனைவியும் இறக்க உதவி செய்தான். புரியுதா? இப்போ கடைசியில மிஞ்சி இருக்கிறது ஒரே ஒரு அவ்வியய பதம். அதே மாதிரி அவ்வியய பதம் அத்தனைக்கு என்ன அர்த்தம்? பிறகு. பிறகுனாக்க என்ன அர்த்தம்? இதுக்கு முன்ன இந்த ஸ்லோகத்துக்கு முன்னால வேற ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, அந்த நடந்ததுனால இப்ப வந்து பிறகு அப்படின்னு. இப்போ இதுக்கு முன்னால என்ன நடந்திருக்கும்?
இவர் வந்து அங்க வசிஷ்டர் கிட்ட சந்தான பிராப்திக்கோசரம் செல்றார். சென்றாலே அங்க அயோத்தியால இருந்து புறப்பட்டு இருக்கான். புறப்பட்டது பிறகு இன்னும் ஏதாவது இப்ப வந்திருக்கும். அதுக்கு முன்னால வேற ஏதோ ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதனால அத்தவ முதல்ல போட்டுட்டு இப்ப சொல்லுங்க என்ன போடணும்? எந்தாரம் என்ன ஆதிஷ்ய தூர்யான் விஸ்ராமிய இதி யந்தாரம் ஆதிஷ்ய திலீபக சக போட்டுட்டு வித்தின் பிராக்கெட் திலீபக அவருடைய தாம் பத்னி ரதாத் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? சந்தேகம் இருந்தா கேளுங்க நீங்க. சந்தேகம் சிவா? இப்ப ஸ்டெப் என்னது சொல்லுங்க. இப்போ நான் சொல்றேன். முதல்ல வந்து கிரியாபதம் என்னதுன்னு பாக்கணும். கிரியாபதம்னாக்க ஓடினான் அப்படின்னு ஒரு கிரியாபதம் இருக்கு. ஓடினான் வேண்டாம், அது இதுக்கு பதில் இல்ல கூறினான் அப்படின்னு ஒரு கிரியாபதம் இருக்குன்னா கூறினான். அப்புறம் வந்து இந்த கூறினான்னதுக்கு அப்புறம் யார் கூறினான், அது வந்து பிரதமா விபக்தி. யார் கூறினான் பிரதமா விபக்தி செய்யறான். அப்புறம் யாரை பார்த்து கூறினான் தித்யா விபக்தி. தித்யா விபக்தி கிரியாபதத்துக்கு முன்னாள். அப்புறம் எந்த இடத்துல கூறினான், அப்புறம் எப்போது கூறினான், அப்புறம் என்ன செய்து விட்டு இப்படி கூறினான் அப்படிங்கிறது. இப்படி ஒவ்வொரு கேள்வியா கேட்டுட்டே வந்தாச்சுன்னாக்க அன்வயிக்கிரமா சமாப்தம். சிவா இந்த ஸ்டெப்ஸ் மட்டும் கொஞ்சம் நீங்க அந்த இதுல இது ஃபர்ஸ்ட் இது பண்றது. இது ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மாதிரி வேறுபடும். அந்த சிச்சுவேஷனுக்கு தந்தாப்புல ஒண்ணு வந்து கூறினான்னாக்க யார் கூறினான், இது எல்லா இடத்துலயுமே யாருங்கிறது வந்து பிரதமா விபக்தி வரும். அப்புறம் வந்து ஒரு இதுல வந்து யாரை பார்த்து கூறினான் வரும், இன்னொன்னு வந்து எதை கூறினான் அப்படின்னு வரும். இப்ப விளையாடினான்னாக்க எதை விளையாடினான் தெரியும், யாரை விளையாடினான் வராது. அந்த சிச்சுவேஷனுக்கு தந்தாப்புல வரும். வையக்திக ரூபேண பவான் மாம் பிரதி சம்பர்க்கம் கர்த்தும் சக்னோதி. அதாவது privately you can call me, I will clarify. யாருக்குனாலும் சந்தேகம் இருந்தா எப்பனாலும் என்ன கூப்பிடலாம். அல்லது உங்களோட டவுட் வந்து நீங்க குரூப்ல கூட போடலாம். I will clarify it. द्वितीय पुस्तकं दशम पुट संख्या द्वितीय पुस्तकं இது அன்வயக்கிரமா கொஞ்சம் கஷ்டம்ங்கிறதுனால நீங்க எழுதுங்க. அதனால நான் கொஞ்சம் ஸ்லோவாவே போறேன். இது கொஞ்சம் கஷ்டமானது, நான் ஸ்லோவாவே போறேன். எல்லாரும் ரெடியா? நோட் புக்ல வச்சுக்கிற டிப்பணி புஸ்தகம் அஸ்திவா? அஸ்து. இப்ப வந்து யாரு படிக்கணும்? பிருந்தாஜி, கணேஷ்ஜி, ஜானகிஜி, சுயதேவா. அஸ்து. நீங்க படிங்க, ஸ்லோகத்தை படிங்க. तस्मै सभ्याः सभार्याय गोप्त्रे गुप्तमेन्द्रियाः अर्हणामर्हते चक्रुर्मुनयो नयचक्षुषे. अस्तु. पदविभागः. तस्मै सभ्याः सभार्याय गोप्त्रे गुप्तमेन्द्रियाः अर्हणाम् अर्हते मुनयः नयचक्षुषे. अन्वयः सभ्याः गुप्तमिन्द्रियाः मुनयः सभार्याय गोप्त्रे नयचक्षुषे अर्हते तस्मै अर्हणाम् चक्रुः. अन्वयार्थः श्रावण मासे शुक्लपक्षे चतुर्थी. நீங்க பார்த்தே படிக்கிறீங்க. ஓகே, அஸ்து, धन्यवादः. अस्तु.
இப்ப எல்லாரும் எழுதிந்தாச்சா? இந்த வந்து பதத்தை வந்து எல்லாரும் எழுதிக்கோங்க. ஐ எம் வெயிட்டிங். அகம் அபேக்ஷாம் கரோமி. தஸ்மை சப்யாஹ சபார்யாய கோப்த்ரே குப்தமேந்திரியாக. புஸ்தகத்திலே இருக்கே ஜி இதெல்லாம். புஸ்தகத்திலே இருக்கே இல்ல, நீங்க சொல்றதெல்லாம் அப்படியே புஸ்தகத்திலே இருக்கு. ஓகே, புஸ்தகத்திலே இருக்கு. நீங்க அப்புறம் இதுல மேல டிப்ஸ் எல்லாம் எங்க எழுதி போயிருந்தீங்க? சரி, புஸ்தகத்திலே எழுதிக்கிறதுனா எழுதிக்கோங்க. எல்லாருக்கும் ஓகே, எனக்கு புஸ்தகத்திலே எழுதிக்கோங்க. நீங்க புஸ்தகத்திலே இருக்கு, நீங்க சொல்றதெல்லாம் அப்படியே புஸ்தகத்திலே இருக்கு. ஆனா நம்ம மீனிங், அவங்க சொல்ற மீனிங் எழுதுறது தனியா எழுதணும். ஓகே ஓகே, பரவாயில்ல. நீங்க புஸ்தகத்திலே எழுதிக்கிறதுனா எழுதிக்கோங்க. இப்ப நான் சொல்றேன். இப்ப தஸ்மை, அந்த தஸ்மைக்கு மேல அங்கேயே இடம் இருந்தது, அங்கேயே எழுதிக்கோங்க. அங்க கன்ஜஸ்ட் ஆகுமே பார்த்தேன்னா ஓகே. அஸ்து தஸ்மை. தஸ்மை வந்து என்ன விபக்தி? சதுர்த்தி விபக்தி. V4 போட்டுக்கோங்க. சதுர்த்தி விபக்தியில இவ்வளவு எழுதுறது வந்து உங்களுக்கு இடம் அடைக்கும். அதனால V4 விபக்தி 4 V4. சிவா, நீங்க பரீட்சையில போய் V4ன்னு பென்சிலால எழுதிக்கோங்க. பேனாவால V4ல அங்க வந்து ஆங்கில பாஷையா மா லிखतु. அஸ்துவா संस्कृते एव लिखतु. अस्तु, तस्मै V4 பென்சிலால ஒண்ணு எழுதிக்கோங்க. அடுத்தது சப்யாஹ. பிரதமா விபக்தி. பிரதமா விபக்தி. சப்யாஹனா என்ன மீனிங்? உயர்ந்த மக்கள், சான்றோர்கள், மேன்மக்கள். மேன்மக்கள். சோ V1 பகுவச்சனம். V1 பகுவச்சனம். அதனால V1 போட்டுக்கோங்க, பரவாயில்ல. சபாரியாய அது சதுர்த்தி விபக்தி. எப்படி? சபாரியா நக மனைவியுடன் கூடிய, சபாரியாய நக ராமாயங்கிற மாதிரி சதுர்த்தி விபக்தி ஏகவச்சனம் V4. கோப்த்ரே அது வந்து மக்களை காப்பவனுக்காக, அதுவும் சதுர்த்தி விபக்தி V4. குப்தமேந்திரியாக, அது என்னது? அது பிரதமா விபக்தி பகுவச்சனம். சோ சப்யாஹ பார்த்தோம், பிரதமா விபக்தி பகுவச்சனம். இதுவும் பகுவச்சனம். ஓகே, V4. அர்ஹணாம், द्वितीया विभक्ति. பூஜை. द्वितीया विभक्ति. அர்ஹணாம் द्वितीया विभक्ति. अर्हते चतुर्थी विभक्ति एकवचனம். சக்ருஹு, இதுதான் ரொம்ப முக்கியமானது. பூதகால கிரியாபதம். இது பேர் வந்து பூதகாலம் இல்ல, அதாவது லிட் லகாரம் அப்படின்னு சொல்லுவா. அதாவது பரோட்ச பூதகாலம், அதாவது ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னால நடந்தது வந்து பரோட்ச பூதகாலம் அப்படின்னு சொல்லுவா. அதனால அந்த புராண கதைகள் எல்லாம் பேசும்போது பரோட்ச பூதகாலம் வரும். அதனால இது சிம்பிள் லங் லகாரம் இல்ல, இது வந்து லிட் லகாரம். ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். ஓகே. சக்ருஹு, சக்ருஹுனாக்க அளித்தனர், பிரசன்டட். முனையக பிரதமா விபக்தி. என்ன வச்சனம்? பகுவச்சனம். பகுவச்சனம். ஏகவச்சனம். முனையக பகுவச்சனம். பிரதமா விபக்தி. முனி, முனிஹி முனி முனையக, ஹரிஹி ஹரி ஹரயக. ஏதாவசம் நயச்சक्षुषे பிரதமா விபக்தி ஏகவச்சனம். फोर्थ चतुर्थी विभक्ति. அஸ்வா, இப்போ இப்படி போடுறதுனால என்ன அட்வான்டேஜ்னா, உங்களுக்கு ஒரு ஹிண்ட் கிடைக்கும். எது எதெல்லாம் நண்பர்கள் குரூப் பண்ணறது. அதாவது இங்கிலீஷ்ல ஒரு ப்ராவர்ப் சொல்றோம், பேர்ட்ஸ் ஆஃப் த சேம் ஃபெதர் ஃப்ளாக் டுகெதர். அதாவது இனம் இனத்தை சாரும். அதை வந்து இங்க உபயோகப்படுத்தணும்.
இந்த V1 உள்ளது எல்லாத்தையும் சேர்த்து ஒண்ணு போல வச்சுக்கணும். V4 உள்ளது எல்லாத்தையும் அது ஒரு குரூப்பா போட்டுக்கணும். ஓகே, இப்போ அப்படி பண்ணும்போது ஒரு 8-10 சென்டென்ஸ் இருக்கிறது வந்து 2-3 பிளாக்கா மாறிடும். அந்த 2-3 பிளாக்குனாக்க அதை போடுறது வந்து ரொம்ப ஈஸி. அந்த குரூப் எல்லாத்தையும் சேர்த்து போட்டோம்னாக்க அது வந்து ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். இப்போ முதல்ல எழுதிக்கோங்க, தப்பு இல்ல, இப்படி நான் சொல்லி தரக்கூடாது, இருந்தாலும் நான் சொல்றேன். இதுல கிரியாபதம் எது? சக்ருஹு இல்லையா? இப்போ ஒரு 3 லைன்ல உள்ள ஒரு 3 லைன் இருக்கிறதாக உங்க நோட் புக்ல இமேஜின் பண்ணிட்டு 3வது லைன்ல கடைசியில ரைட் சைடுல சக்ருஹு போட்டுக்கோங்க. போட்டாச்சா? 3 லைன் இமேஜின் பண்ணிக்கோ. அதாவது 3 லைன் கேப் விட்டுன்னு 3வது லைன்ல கடைசியில ரைட்ல வந்து கடைசி சக்ருஹு போட்டுக்கோங்க. போட்டுனாச்சா எல்லாரும்? சக்ருஹு வேணும்னாக்க சக்ருஹு பக்கத்துல அளித்தனர் அதுவும் இடம் போட்டுக்கோங்க உங்களுக்கு புரியறதுக்காக. சக்ருஹு. இப்ப சக்ருஹுங்கும் போது உங்களுக்கு என்ன கேள்வி? அளித்தனர்ங்கும் போது தமிழ்ல நேச்சுரலாவே வந்தான் அப்படின்னு நான் சொன்னேன். உங்க மனசுக்குள்ள என்ன கேள்வி வரும்? யாரு? 21ஆம் தேதி ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு வருகிறார் அப்படின்னு சொன்னேன்னா உங்களுக்கு கேள்வி என்ன வரும்? யார் வருகிறார்கள்? மோடி வருகிறார். அப்புறம் என்ன கேள்வி வரும்? எங்கு வருகிறார், எதற்காக வருகிறார், இப்படி கேள்விகள் வரும். அதே மாதிரி சக்ருஹு அளித்தனர். அளித்தனர்ங்கும் போது யார் அளித்தனர்? அளித்தனர் வந்து என்ன வச்சனம்? என்ன வச்சனம்? அளித்தனர் பகுவச்சனம்னாக்க யாரு அளித்தனர்? யாருங்கிறது வந்து என்ன விபக்தி? பிரதமா. இங்க பிரதமா விபக்தி என்னெல்லாம் போட்டிருக்கோம்? நம்ம எங்கெல்லாம் போட்டிருக்கோம்? இருக்கா இல்லையா? இத வந்து அந்த 3 லைன் இமேஜின் பண்ணிருக்கேன். 3வது லைன்ல கடைசியில ரைட்ல வந்து இதை போட்டிருக்கேன். முதல் லைன்ல லெஃப்ட்ல வந்து இந்த 3 போட்டிருக்கோம். சப்யாஹா குப்தமேந்திரியாஹா முனையஹ சக்ருஹு. இந்த முனிவர்கள் அளித்தார்கள். எப்படிப்பட்ட முனிவர்கள்? அதாவது தன்னுடைய இந்திரியங்களை கட்டுப்படுத்தியவர்கள், அது மேன்மை பொருந்தியவர்கள், அவர்கள் அளித்தனர். ரைட்டா? இப்போ கொடுத்தான் சொல்றோம், யாரு கொடுத்தான் சொல்றோம். அப்புறம் நமக்கு மனசுக்குள்ள என்ன கேள்வி வரும்? எதை கொடுத்தான் இல்லையா? எதை கொடுத்தான், எதற்காக இருக்கு. பிரைமரிலி என்னது? கிரியாபதம், சப்ஜெக்ட், அப்புறம் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் வந்து என்ன விபக்தி? அதெல்லாம் வேண்டாம், அவ்வளவு வேண்டாம். நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் சொல்லுங்க. அந்த கிரியாபதம் பக்கத்துல போட்டுருணும். கீழே 3வது லைன்ல கடைசியில போட்டுருக்கோம் இல்லையா? கிரியாபதம். கிரியாபதத்துக்கு முன்னால த்விதியா விபக்தியை போட்டுருங்க. எதை அளித்தான்? அளித்தான். அர்ஹணம். இப்ப மேல என்ன வந்திருக்கு பாருங்க. சப்யாஹா குப்தமேந்திரியாஹா முனையக முதல் வரியில. 3வது வரியில வந்து என்னது? அர்ஹணம் சக்ருஹு. பூஜையை அளித்தார். பூஜையை கொடுத்தார்னாக்க நமக்கு என்ன கேள்வி வரும்? கொடுத்தார் யாருக்கு கொடுத்தார்? எதை கொடுத்தார்? யாருக்கு என்ன விபக்தி? யாருக்கு? என்ன விபக்தி? சதுர்த்தி. யாருக்கு? சதுர்த்தி. யாருக்கு கொடுத்தார்? பூஜையை அளித்தார்கள். யாருக்கு பூஜையை அளித்தார்கள்? இங்க சதுர்த்தி விபக்தி என்ன இருக்கு? எல்லாரும் சேர்ந்து பேசுறேன். இப்ப யாராவது ஒருத்தர் பேசுங்க. ஜானகிஜி நீங்க மட்டும் பேசுவோம். யாராவது ஒருத்தர் பேசுவோம். சதுர்த்தி விபக்தி என்னெல்லாம் இருக்கு? திலீபனுக்கு அதெல்லாம் இருக்கு. சதுர்த்தி விபக்தி இங்க என்னெல்லாம் இருக்கு? சமக்ரஹ அஹுர்தே அப்ப நஹதிஷ்யு அஹுர்தே
அப்புறம் வந்து சபார்யாய தேசேஷு. தஸ்மை எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி, தஸ்மை இருக்கு, சபார்யாய கோப்த்ரே சபார்யாய கோப்த்ரே நயச்சக்ஷுஷே நயச்சக்ஷுஷே தஸ்மை அர்ஹதே நயசக்ஷுஷே நயச்சக்ஷுஷே. இப்போ இது எல்லாமே ஒரே குரூப் சதுர்த்தி விபக்தியில் இருக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்து பேக் பண்ணி ஒரே இடத்துல போட்டுருவோம். எங்க பூஜையை அதுக்கு முன்னால இந்த எல்லாத்தையும் சேர்த்து போட்டுருவோம். என்னெல்லாம்? சபார்யாய கோப்த்ரே நயச்சக்ஷுஷே அர்ஹதே தஸ்மை. நயச்சக்ஷுஷே. லாஸ்ட் அர்ஹணாம் அர்ஹதே அர்ஹணாம் தஸ்மை அர்ஹணாம் அர்ஹணாம் சக்ருஹு. தஸ்மை சர்பா தஸ்மை இருக்கு இல்லையா? தஸ்மைக்கு அப்புறம் வித்தின் பிராக்கெட் தஸ்மைனாக்க அவனுக்கு, தஸ்மைனாக்க யாருக்கு? திலீபாய. வித்தின் பிராக்கெட் திலீபாய சதுர்த்தி விபக்தி. திலீபாய சபார்யாய கோப்த்ரே அர்ஹதே நயச்சக்ஷுஷே தஸ்மே அகரம் சக்ருஹு. சப்யாஹ அகுப்தேந்திரியாஹ முனயஹ சக்ருஹு. அர்ஹணாம் சக்ருஹு. அது இல்ல, நான் என்ன சொன்னேன், முதல் விபக்தி முதல் லைன்ல பிகினிங்ல இருக்கு. அதனால என்ன வரும்? சப்யாஹா குப்தேந்திரியாஹா முனையக. அப்புறம் சதுர்த்தி விபக்தியில முடிக்குங்கோ சபார்யாய கோப்த்ரே நயச்சக்ஷுஷே அர்ஹதே தஸ்மை வித்தின் பிராக்கெட் திலீபாய அர்ஹணாம் சக்ருஹு. அவ்வளவுதான். ரைட் சார், புரியுது. ஷார்ட்கட் நல்லா இருக்குது. புரியுறதா இல்லையா? எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. அதனால நீங்க அடுத்த அன்வயமும் இதே மாதிரி பண்ணி பாருங்க. முதல்ல வந்து விபக்தியை பிரிச்சுருங்க. விபக்தியை பிரிச்சுண்டு நீங்க குரூப் பண்ணிட்டேன்னாக்க அந்த குரூப் எல்லாம் ஒரே இடத்துல தான் வரணும். இந்த இடத்துல போடணுமா, அந்த இடத்துல போடணுமா, அந்த அந்த குரூப்புக்குள்ள முன்ன பின்ன இருக்கலாம். ஆனா அந்த குரூப் எல்லாத்தையும் ஒண்ணு போல போட்டுட்டேன்னாக்க அது எல்லாத்தையும் ஆக போக மொத்தம் ஒரு இதுல நமக்கு எத்தனை பிளாக் வந்திருக்கு? மொத்தம் 4 பிளாக் தான். அந்த 4 பிளாக்ல வந்து கிரியாபதத்தை விட்டுருவோம். கிரியாபதம் சக்ருஹு அது முதல்ல கடைசியில 3வது லைன்ல கடைசியில போட்டுருக்கோம். எப்போதுமே 3 லைனா பிரிச்சுண்டு ஸ்டெப் வந்து 3வது லைன்ல பாட்டம்ல வந்து கடைசியில வந்து கிரியாபதத்தை போட்டுக்கோங்க. அடுத்தது பிரதமா விபக்தி எல்லாத்தையும் சேர்த்து பிரிச்சு முதல் லைன்ல லெஃப்ட்ல போட்டுக்கோங்க, டாப் லெஃப்ட்ல. ரைட்டா? அப்புறம் 3வது ஸ்டெப் வந்து யாரை த்விதியா விபக்தி வருது இல்லையா, அது வந்து கிரியாபதத்துக்கு முன்னால போட்டுக்கோங்க. அப்புறம் அந்த த்விதியா விபக்திக்கு முன்னால அந்த அட்ஜெக்டிவ் எல்லாத்தையும் கொடுக்கும். யாருக்காக அல்லது குத்ரன்னு வரும், கங்கை நதிக்கரையில் அல்லது அந்த காட்டிற்குள் அப்படின்னு சப்தமி விபக்தி வரும். அப்படி வந்ததுனாக்க அந்த விபக்தி எல்லாத்தையும் சேர்த்து ஒரே இடத்துல போட்டுட்டேன்னாக்க ஆர்டர்ல வரும். டிக் மார்க் பண்ணி பார்த்தாக்க 1 2 மிச்சம் இருக்கும். ஒண்ணு வந்து ஒரு அவ்யய பதம் இருக்கும். அவ்யய பதத்தை பிகினிங்ல போட்டு ஸ்ட்ரெயிட்டவே. இதுல வந்து அவ்யய பதமே இல்ல. இது கிரியாபதம் how to identify in the complete 2 sentences கிரியாபதம் அது செப்பரேட் பண்ணனும்னா how to find it out? இந்த கிரியாபதத்துக்கு மட்டும்தான் நீங்க வந்து கொஞ்சம் எஃபர்ட் எடுக்கணும். அதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுட்டா போறோம். ஏன்னா இந்த கிரியாபதம் வந்து இதுல வர ரகுவம்சத்துல வர கிரியாபதம் எல்லாமே ரொம்ப டிப்பிக்கல். நம்ம நார்மலி கேள்விப்படுற பஷ்யதி, அப்பஷ்யத், கிரீடதி அப்படின்னு இருக்காது. இது எல்லாமே லிட்லகாரம். லிட்லகாரம்னாக்க ரொம்ப கஷ்டம். அது வந்து கோவிதாலாம் முடிச்சவாளுக்கே வந்து அந்த லிட்லகாரம் வந்து அது பாதி தெரியாது. நான் உட்பட எனக்கே கூட ஏதோ 2-3 லிட்லகாரம் தெரியுமே தவிர எல்லாரும் தெரியாது. அதனால அந்த லிட்லகாரத்துக்கு மட்டும் நீங்க ஸ்பெஷல் எஃபர்ட் எடுத்துடும். இதுதான் கிரியாபதம் அப்படின்னு அதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்க அன்வய கிரமத்தை ஞாபகம் வச்சுக்கிறத விட அந்த கிரியாபதத்தை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுட்டேன்னாக்க மத்ததெல்லாம் ஈஸி. சரி சார். பூதகாலம் எழுதலாமா? பூதகாலகன்னு எழுதலாமா? வெறுமனே பூதகாலகன்னு எழுதிருக்க போறோம். அதாவது இதுக்கு பேரு வந்து லிட்லகாரம்னாக்க பரோட்ச லிட்லகாரம், பரோட்ச பூதகாலம். அதாவது யாருமே பார்க்காதது.
ஒரு கதையை எழுதினாக்க ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாலனாக்கா அவன் வந்து அந்த கதையை அந்த சம்பவத்தை பார்த்திருக்கான்னு அர்த்தம். ஆனா இந்த சம்பவத்தை யாருமே பார்க்கல. ரகுவம்சத்தை வந்து காளிதாசர் கூட பார்க்கல. அதுக்கும் முன்னால ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னால நடந்ததுனால இது வந்து லிட்லகாரம். அவகச்சந்தி வா சர்வே அவகச்சந்தி வா புரிஞ்சுது. அவகச்சந்தி अस्तु सन्देहः अस्ति चेत् मां प्रति वैयक्तिकरूपेण सम्पर्कं कुर्वन्तु अहं पर्मिशन् नयामि अस्तु वा ओके धन्यवादः धन्यवादः सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत् शान्ति शान्ति शान्तिः धन्यवादः पुनर्मिलामः धन्यवादः पुनर्मिलामः நாளைக்கு வரும்போது இந்த பேஜ் நம்பர் 11ல